அண்ணன் சீமான் அவர்கள் கல் இறக்கும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கல் எங்கள் உணவு, கல் இறக்குவது எங்கள் உரிமை அப்படிங்கிற முழக்கத்தோடு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ரொம்ப வரவேற்புக்குரியது, ரொம்ப சந்தோஷத்துக்குரியது. குலசேகர பட்டணத்தில இந்த போராட்டம் நடக்க போகுது. வருகிற 15/6/2025ல. எல்லாருமே கலந்துங்க. இதில் பொதுமக்கள், விவசாயிகள்ங்கிற எந்த பேதமும் இல்லாமல் எல்லா கட்சியினரும் இதில் கலந்துக்குங்க. இது கட்சி சார்ந்த போராட்டம் இல்ல. தமிழனின் உரிமை சார்ந்த ஒரு போராட்டம். தயவு செய்து எல்லாரும் கலந்துக்கிடுங்க அப்படிங்கிறது நம்ம வேண்டுகோளா இருக்கு. முதல்ல கல் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு போதை கிடையாது. அது ஒரு பால். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பனம்பால், தென்னம்பால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அத. அப்படி பால் வகையைச் சேர்ந்தது தான் அது. போதை வகையை சேர்ந்தது அது அல்ல. அத ஏன் தடை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா, அத வெளிவிட்டோம்னா சாராயம் ஓடாது. சாராயம் ஓடலன்னா, இங்க அரசாங்கம் ஓடாது. இப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு தான் அத நிறுத்தி வச்சிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் புரியும். இங்க அரசியல் எல்லாத்துலயுமே நடக்குது. மனிதனோட உயிரையில கூட ஒரு அரசியல் நடக்குது அப்படிங்கிறது நம்ம வேடிக்கையான விஷயமா தான் இருக்கு. ஒரு அரசுங்கிறது நம்ம மக்கள பாதுகாக்கிறதுக்கு தான். நம்ம மக்களுக்கு பாழ்படுத்துறதுக்கு அல்ல. அப்ப மக்களுக்கு தேவையான சரியான உணவுகள தேர்ந்தெடுத்து, இதுதான் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு கொடுத்தா, அது நல்ல அரசு. பணம் மட்டுமே எங்களுக்கு வேணும், அது மட்டுமே குறிக்கோள், அத வச்சு தான் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு நெனைக்கிறது, அது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. அதாவது இங்க சொல்றாங்க பாருங்க, மது பிரியர்கள் அதிகமாயிட்டாங்க. கடைகள டாஸ்மாகெல்லாம் நிறுத்த முடியாது இனிமேலுக்கு. அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி, 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 சொல்லி இன்னைக்கு அப்படியே பிரகடனம் படுத்திட்டாங்க அத. இனிமே மதுவ தமிழ்நாட்டுல இல்ல, உலகம் ஃபுல்லாவே அழிக்க முடியாதுங்கிறது ஆயிப்போச்சு. தமிழ்நாட்டுல அழிக்கவே முடியாதுங்கிற மாரி அது ஆயிப்போச்சு. ரொம்ப வருத்தமான செயலாவும் இது இருக்கு. நம்ம தான் அதுல கவுன்சிலிங் குடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். முடியாததுன்னு எதுவும் இல்ல. இப்ப குழந்தைகள் வீட்ல படிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கும்போது நம்ம விட்டுறோமா அத? அத ஏன் பள்ளிக்கூடத்துல விட்டு, விட்டு நீ எப்படியாவது படிச்சிடணும், படிச்சிடணும்னு சொல்லி அத புகுத்தி, புகுத்தி, புகுத்தி ஒரு கட்டத்துல அது பெரிய படிப்பையே படிச்சுட்டு வந்துருதுல்ல? நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இங்க இங்க உள்ள அத்தன பேருமே ஸ்கூல் டைம்ல ஏதோ ஸ்கூலுக்கு போறதுக்கே விரும்பாதவங்க தானே! ஆனா அத்தன பேருமே ஒரு படிச்சு டாக்டராவோ, இன்ஜினியரோ பெரிய படிப்புக்கு வந்திருக்கோமே! அப்ப என்ன காரணம்? ஃபர்ஸ்ட்டு புடிக்காதது எது சரி, தவறுங்கிறத ஒரு தாயை போல ஒரு அரசாங்கம் தீர்மானிக்கணும். அப்பதான் அது சரியான உணவுகள நான் இங்க உள்ள சமூகத்தில உள்ள பிரச்சனைகள சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லது எது, கெட்டது எதுன்னு பிரிச்சு, சரியானத மக்களுக்கு சமுதாயத்தில விதைக்கணுங்கிறது தான் ஒரு அரசோட மிகப்பெரிய கடமை. அது தவறுகிற பொழுது எதிர்க்கட்சிகள், சமூக சிந்தனை உள்ளவங்கள் இது சரி, இது தவறுன்னு சொல்றதுக்கு, சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துக்கு வர்றாங்க. அதல் போல அண்ணன் சீமான் தமிழுக்கும், தமிழனுக்கும், தமிழன் பாரம்பரியத்துக்கும், கலாச்சாரத்துக்கும் மிகப்பெரிய குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதேபோல கல் இறக்குவது நம் உரிமை அது. நம்ம உணவு அது அப்படிங்கிறத மேலும் சுட்டிக்காட்டி அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. தயவு செய்து எல்லாரும் வாங்க, ஆதரவு கொடுங்க. இது கட்சி சார்ந்த விஷயம் அல்ல. தமிழனின் உணவு சார்ந்த விஷயம், தமிழன் கலாச்சாரம் சார்ந்த விஷயம், தமிழன் உரிமை சார்ந்த விஷயம். அனைவரும் வருக. நன்றி.